அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். அதே போல் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனும் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த எம்சிக்யூஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த எம்சிக்யூஸ் வாங்கினீங்கன்னா உங்களை நம்பர் ஆஃப் டெஸ்பாச் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். அதுக்கு நீங்கள் எதுவும் பே பண்ண வேணாம். ஸோ எம்சிக்யூஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்பாச் ஃப்ரீ. ஸோ ஒன்லி டெஸ்ட் பேட்ச்னா தனியாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இது போல் எம்சிக்யூஸ் வேணும், இல்லை டெஸ்ட் பேட்ச் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் எம்சிக்யூஸ் கேட்குறேன் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx plus 2y equal to e power minus x. இது வந்து செப்பரபிளா, லீனியரா, எக்ஸாக்டா, பெர்னோலியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக பெர்னாலி வந்து இப்படி வராது. பெர்னாலி டைப் வருது அப்படின்னா dy by dx plus dy equal to some q times y power n ஃபார்மேட்டில் இருக்கும். இதுதான் பெர்னாலி டைப் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ பெர்னாலியில் பொறுத்தளவுக்கு இந்த p and q are function of x இருக்கும். p is a function of x, q is also a function of x. ஓகே. ஸோ இந்த y power n வந்து மல்டிபிள் ஆகிருக்கும். இப்படி இருந்தால் அது வந்து பெர்னாலி டைப். ஓகே. செப்பரபிள் கொடுக்க முடியாது. ஏன்னா செப்பரபிள்ன்றது நீங்கள் வந்து சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஆகும். அதே போல் இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஒய் ஆகும். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இதுதான் செப்பரபிள் ஃபார்மேட். அப்போ அதுவுமே உங்களால் கொடுக்க முடியாது. எக்ஸாக்ட்ன்றது கண்டிஷன் என்ன, டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் பிளஸ் சம் ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு dy equal to 0 ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து எக்ஸாக்ட்டுக்கான ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அதில் இது வந்து எம்னு எடுத்துப்போம், இது வந்து என்னன்னு எடுப்போம். mdx plus ndy ஃபார்மேட்டில் இருக்கும். அது டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸாக்டாக வரும். நான் எக்ஸாக்ட்டுக்கு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். அது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் கொடுக்குறேன். ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் பேட்சில் எங்களுக்கு அந்த ஏரியா கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா லாஸ்ட் சண்டே கேட்டிருந்தேன் 1 வீக்கான கண்டென்ட் கொடுத்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து எக்ஸாக்ட் கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுவுமே நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில கான்செப்ட் நான் வந்து அடுத்தடுத்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வரேன். சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ அப்போது என்ன டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாக்ட்டும் கிடையாது, பெர்னாலியும் கிடையாது, செப்பரபிளும் கிடையாது. அப்போ இது என்ன கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்? இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். dy by dx plus py equal to q ஃபார்மேட்டில் இருக்குது. வேர் p and q are function of x அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு p of x பார்த்தீங்கன்னா 2, அதே போல் q of x பார்த்தீங்கன்னா e power minus x. ஓகே. ஸோ அப்போது இது வந்து ஆக்சுவலாக லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இதுக்கு இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் ஃபார்மேட் சொல்லுங்கள். y e power integral pdx equal to integral q times e power integral pdx into dx plus c. ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. dx plus c ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதை போட்டு உங்களோட சொல்யூஷன்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்ன வருன்றதை நீங்கள் இமீடியட்டாக சொல்லுங்கள். ஓகே. ஸோ இது எல்லாமே நான் ஒர்க்கிங் மாடலும் உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். என்னோட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான் இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். என்னோட ஜென்ரல் ஃபார்மேட் இப்படி இருக்கும். ஸோ கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்படி இருந்தால் பி இது கியூ இது ஹென்ஸ் இட் இஸ் லீனியர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் இது ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னன்றதை பார்க்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸாக இருக்கும்போது ஹையஸ்ட் ஆர்டர் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிகிரி வந்து நம்மளுக்கு 2. ஸோ ஆர்டர் தான் கேட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். The order of differential equation is nothing but order of the highest derivative present the equation. அப்போ highest derivative என்ன present ஆயிருக்குன்னா dou cube y by dou x cube present ஆயிருக்கு. Therefore order is நமக்கு என்னது 3. அடுத்து the order of the degree of the differential equation சொல்லி கேட்குறாங்க. ஸோ highest order உடைய பவர் அப்படின்றத பார்க்குறோம். இங்கே highest order என்னது செகண்ட், அதோட டிகிரி என்னது 3. அப்போ degree of the differential equation வந்து 3. அப்புறங்க degree of the differential equation is power of the highest order of the derivative after the equation made by the polynomial derivatives. ஓகே. அப்போது செகண்ட் டிகிரி அதனுடைய செகண்ட் ஆர்டர், அப்போ தேர்ட் டிகிரி. அப்போ ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணி தெரியணும். அதே போல் அதோட டிகிரி வந்து அதனுடைய பவர்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. இப்போ என்னோட இன்டகிரேஷன் ஃபேக்டர் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது, dy by dx plus py equal to q ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இன்டகிரேஷன் வந்து e power pdx இதுதான் இன்டகிரேஷன் ஃபேக்டர். ஸோ e power integral p ஓட வேல்யூ வந்து 1/x into dx. ஸோ 1/x இன்டர் பண்ணால் log x, e power log x. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, எக்ஸ்ன்னு வந்து நிற்கும். ஓகே. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து எக்ஸ். ஓகே. ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே வருவேன். நீங்கள் எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. அதே போல் டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் போகிற வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டே வரணும். த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு இது செப்பரபிள் ஃபார்மேட் அழகாக தெரியுது பாருங்கள். dy equal to 3x square into dx ஃபார்மேட்டில் வரும்.
ஸோ டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு செப்பரபிள் ஐடியாஸ் கிடச்சிடும். ஓகே, ஸோ இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் அப்படின்னா இது y ஈக்குவல் டு 3 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஃபேக்டர் வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வரும். ஸோ 3 கட் ஆச்சுன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 ஃபார்மேட்டில் வரும். ஸோ இதுதான் இங்கே ஒய். ஓகே, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 எக்ஸ் கியூப் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் வந்துடும். பாருங்கள், இதுதான் என்னுடைய சொல்யூஷனு. ஸோ அதுவுமே இங்கே நான் டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன். ஸோ போத் சைட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் இன்டகிரேட் பண்ணுங்கள். ஸோ பண்ணுறச்சு உங்களுக்கு வந்து ஃபேக்டர் ஸ்பிட் ஆகிடும். y ஈக்குவல் எக்ஸ் கியூப் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் வரும். ஸோ அப்போ உங்களோட சொல்யூஷன்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் உடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான். ஏன்னா இது எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரெஸ்பெக்ட் எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிடும். இதை பாருங்க, dy by dx ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ 3x ஸ்கொயர். அப்போ ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா dy by dx ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் தான் இந்த கர்வுக்கு பொறுத்தளவுக்கு. அடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது கொடுத்துட்டு இது எக்ஸாக்டா நாட் எக்ஸாக்டான்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸாக்ட்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதானே இஃப் இட் இஸ் எக்ஸாக்ட்னா டோ எம் பை டோ ஈக்குவல் டோ என் பை டோ எக்ஸ். அப்போ இது எம்டிஎக்ஸ் ப்ளஸ் என்டிஒய் ஃபார்மேட்டில் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ எம்மோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ டோ எம்ஐ டோ ஒய் பார்க்குறீங்க, வேல்யூ என்ன கிடைக்கும் 1. அதே போல் டோ என் பை டோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ரெண்டுமே ஈக்குவலாக வரும். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் ஃபார்மேட்டு. இதோட ஆக்சலரேட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதால இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எம் ஸ்கொயர் மைனஸ் 5m ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ ஜஸ்ட்டு செகண்ட் ஆர்டர் இருந்தால் எம் ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருந்தால் எம், அவ்வளோதான். ரிமைனிங் டேர்ம் கான்ஸ்டன்ட்டாக கன்வெர்ட் ஆகிக்க வேண்டியதான். இதை போட்டிருக்க மாதிரி டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் எம் ஸ்கொயர், டிவை பை டிஎக்ஸ் இருந்தால் எம். ஸோ ஒய் வேரியபிள் வந்து நீங்கள் 1 ட்ரீட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதனுடைய ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாருங்கள், ஆக்சலரேட் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இருந்தால் 2,3 ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது ஸ்பிளிட் இன்ட்டு லீனியர் ஃபேக்டராக போடும்போது m-2 m-3 வரும். ஸோ ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 2,5 2,3 வந்துடும். ஸோ டிஸ்டிங் ஃபேக்டர்ஸ்க்கு சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான். y of x equal to c into c1 into e power lambda x lambda 1x c2 e power lambda 2x னு எழுதிக்கலாம். ஸோ lambda 1 lambda 2 இந்த ரூட்ஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஆக்சுவலாக என்ன ஹோமோஜினியஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏன்னா இதான் இவனுடைய f of x, y f of x, yனா x plus y by xன்னு கிடைக்கும். ஸோ f of tx, ty ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்ச உங்களுக்கு வந்து t for 0 டைம்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், f of x, yன்னு கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். அப்போது ஆஃப் டிகிரி n ஹோமோஜினியஸாக இருக்குது. அது வந்து ஹோமோஜினியஸ் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க இம்பார்ட்டன்ட் கீ நோட்ஸ் பார்ப்போம். ஆர்டர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த டெரிவேட்டிவ் பிரசன்ஸ், டிகிரி ஆஃப் த பவர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த டெரிவேட்டிவ் ஆஃப்டர் ரிமூவிங் த ரேடிகல்ஸ் ஆர் ஃப்ராக்ஷன் டெரிவேட்டிவ்ஸ். லீனியர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் dy by dx plus py equal to q of x. இன்டகிரேஷன் ஃபேக்டர் கேட்டிங்கன்னா e power integral by dx. எக்ஸாக்ட்னஸ்க்கு கண்டிஷன் இது வந்து ஆக்சுவலாக ஒரு செகண்ட் ஆர்டர். இதனுடைய ஆக்சலரி வந்து am ஸ்கொயர் ப்ளஸ் bm ப்ளஸ் c ஃபார்மேட்டில் இருக்கும். இது ஆக்சுவல் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. இது தாண்டி நான் உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் கொடுத்துட்டே வருவேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டே வருவேன். பிளேலிஸ்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ கம்மிங் சண்டேக்கு வந்து பிடிஏ டெஸ்ட் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847 நம்பர் கான்டெக்ட் பண்ண உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.